சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வீட்டில் எந்த திசையில் தலை வைத்து படுத்து தூங்கினால் முன்னேற்றம், நல்ல உறக்கம் வரும்? அதை பற்றி இந்த பதிவில் காண்போம். பெரும்பாலும் மேச ராசி லக்னக்காரர்களுக்கு செய்வினை கோளாறு, கண் திஷ்டி, போட்டி பொறாமைகள் அதிகமாக மேச ராசி லக்னக்காரர்களை பாதிக்கும். மேச ராசி லக்னம் காலபுருஷ தத்துவத்தில் ராசி மண்டலத்தில் முதல் வீடு. பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு, அக்னி. மேச ராசி லக்னத்தில் கர்ம ஜீவன தொழில்ஸ்தானாதிபதி சனி பகவான் நேசம் அடைகிறார். பஞ்சம பூர்வ புண்ணியம், தந்தை தலைமை ஆட்சி அதிகார முதல் ஒளி பொருந்திய சூரியன் உச்சம் அடைகிறார். சூரிய பகவான் அதிபலம் பெறுகிறார். மேச ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் உழைப்பு, வேலை, தொழில் மற்றவர்களை சார்ந்ததாகவே இருக்கும். பொது சேவை, இதில் எங்கிட்டு போய் படுத்து நிம்மதியாக தூங்கிறது அப்படின்னு ஒரு புலம்பல் மேச ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே உண்டு. மேச ராசியின் அதிபதி செவ்வாய் காலபுருஷனுக்கு 10வது வீட்டில் உச்சம் பெறுகிறார், அதிபலம் பெறுகிறார். 10ஆம் வீட்டை அதிகாரம் ஆளுமை செய்கிறார். 10ஆம் வீட்டின் அதிபதி மேச ராசியில் நேசமடைந்து பாய் போட்டு நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறார். அரசு, அரசியல், விவசாயம், மருத்துவம், யூனிஃபார்ம் தொழில் வேலை வாய்ப்புகள் மேச ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அமையும். கடும் உழைப்பாளிகள். பஞ்சம பூர்வ புண்ணியாதிபதி உச்சம் பெறுவதால் ஓவர் ஹீட், மன அழுத்தம், வேதனை, டென்ஷன், படபடப்பு இவர்களுக்கு இருக்கும். நிதானமில்லாமல் ஓடிக்கொண்டிருப்பது மேச ராசி லக்னக்காரர்களுடைய இயல்பு. தந்தை வழி உறவுகளால் பகை, பூர்வீக சொத்துக்கள் வழியில் அண்டை அயலான் பகத்து சுற்றி இருப்பவர்களிடம் பகை, விரோதம். அரசு வழியில் வழக்குகளை சந்திப்பது எப்போதுமே பரபரப்பான சூழ்நிலைகளை மேசராசிக்காரர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். ஏன்னா மேசராசியின் அதிபதி 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் வீட்டின் அதிபதி மேசராசியில் நேசம் பெறும்போது போட்டி, பொறாமை, கண் திஷ்டி, செய்வன கோளாறு, எப்போதுமே பரபரப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை டென்ஷன் ஆகிட்டே இருக்கும், உங்களை கோவப்படுத்தி கொண்டே இருக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதி உச்சம் பெறுவதால் முதல் 5 வீடுகள் மேச ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாதிப்பாக வரும். எல்லா சுமைகளும் உங்கள் தலைமேல் தூக்கி வைத்தது போல் இருக்கும். குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஒற்றுமை குறைவு, வீடு, வண்டி, வாகனம், தாய் வழி உறவுகளால் ஒற்றுமை குறைவு, பூர்வீக சொத்துக்கள், வில்லங்கம் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு நல்ல வீடோ நல்ல வண்டி வாகனமோ அவர்களுக்கு சொத்து சம்பாத்தியமோ மேச ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கடும்பாடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதையெல்லாம் சமாளித்து கடப்பதற்கு நீண்ட வருடங்கள் வாழ்க்கை விரயமாகிவிடும். முற்பாதி காலம் நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பு விரயமாகி போய்விடும். யாருடன் கவனமாக இருக்க வேண்டும்? மேச ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தால், மேற்கு திசையில் நீங்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு மேற்கு திசையில் இருப்பவர்களிடம் மேச ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் குடியை கெடுப்பது, செய்வனை வைப்பது, உங்கள் மேல் பொறாமைப்படுவது, உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்கள் நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு மேற்கு திசையில் இருக்கக்கூடியவர்கள். தெற்கு திசையில் தொழில், வேலை சார்ந்த பிரச்சனைகள் வரும். நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு தெற்கு திசையில் வேலை, தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வரும். கிழக்கு, வடகிழக்கு, வடக்கு, வடமேற்கு இந்த திசைகள் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் இந்த திசைகளில் உங்களுக்கு பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். பெரும்பாலும் பாதிப்புகள் குறைவு. வடகிழக்கு பகுதியில் மேச லக்ன ராசியில் பிறந்தவர்களுக்கு வடகிழக்கு பகுதியில் உங்களுக்கு எதிர்ப்புகள் ஒவ்வொரு காலகட்டத்தில் தோன்றி கொண்டிருக்கும். கடன் பிரச்சனையும் அந்த வடகிழக்கு பகுதியிலிருந்து உங்களுக்கு வரும். வீட்டில் எந்த திசையில் தலை வைத்து படுத்து தூங்கினால் முன்னேற்றம் வரும்? ஜோதிட ரீதியாக
கிரகங்கள் ரீதியாக பலன்கள் காண்போம். திசைகள் 8: கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு 8 திசைகள் உண்டு. எல்லா நாளும் எல்லா வருடமுமே நேர் வடக்கு திசையில் ஒரு நட்சத்திரம் தெரியும். இரவு 7 மணிக்கு பார்த்தாலும் அதே இடத்துல தான் இருக்கும். விடியற் காலை 5 மணிக்கு பார்த்தாலும் அதே இடத்துல தான் இருக்கும். எல்லா நாளுமே எல்லா வருடமுமே நேர் வடக்கு திசையில் ஒரு நட்சத்திரம் தெரியும். அது ரொம்ப உயரமாக இருக்காது, ரொம்ப கீழே இருக்காது. ஒரு சராசரியான உயரத்தில் எல்லா நாளுமே வடக்கு திசையில் ஒரு நட்சத்திரம் காணலாம். வீடு தாத்தா கட்டிய வீடாக இருக்கலாம், அப்பா கட்டிய வீடாக இருக்கலாம். நம் ராசிக்கு தகுந்தவாறு வாசல் படி இருக்காது. வீட்டில் 4 பேர், 5 பேர், 6 பேர் கூட்டு குடும்பமாக கூட இருக்கலாம். இரவில் படுத்து தூங்கும்போது நல்ல தூக்கம் வர வேண்டும். தூக்கத்தினால் அதிர்ஷ்டம் வர வேண்டும். ராசி கட்டங்கள் 12. மேசம் முதல் மீனம் வரை. மிதுனம், சிம்மம், தனுசு, கும்பம். இந்த 4 ராசி லக்கணங்களில் உச்ச நீச்ச கிரகங்கள் கிடையாது. மிதுனம், சிம்மம், தனுசு, கும்பம் இந்த 4 லக்கண ராசிகளில் உச்ச நீச்ச கிரகங்கள் கிடையாது. மற்ற 8 வீடுகளில் உச்ச நீச்ச கிரகங்கள் உண்டு. ஒரு ராசியில் நீசமடைந்த கிரகம் பெரும்பாலும் நன்மையை கொடுப்பதில்லை. மேச ராசியில் சனி பகவான் நீசமடைந்திருக்கிறார். தொழில் மூலம், வேலையின் மூலம் மேச ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே அலைச்சல், டென்ஷன், போட்டி, பொறாமை, மற்றவர்களால் கொஞ்சம் அவமதிப்பு மேச லக்ன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். வேலை விஷயமா, தொழில் விஷயமா எப்போதுமே பரபரப்பாக மேச லக்ன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அது ஏனென்றால் சனி பகவான் மேச ராசி லக்னத்தில் நேசம் அடைந்து விடுகிறார். அதனால் சனி பகவான் எந்த வழியிலும் மேச லக்ன ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் சனி பகவானால் ஆதாயங்கள் குறைவு. மேச ராசி லக்னத்தில் சூரிய பகவான் உச்சமடைகிறார். இவர் மூலம் யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் வர வேண்டும். சூரிய பகவான் உங்களுக்கு பூர்வீக புண்ணியஸ்தானாதிபதி. முன்னோர்கள், தாத்தா சம்பாதித்த சொத்துக்கள் வழியே சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். எப்போதுமே வாக்கியா வரப்பு, தடத்து பிரச்சனை, பங்காளி, அண்ணன் தம்பி இவர் உங்கள் சொத்து மீது கண் வைத்து விடுவார்கள். எப்படியாவது பிடுங்கிக்கிட்டு உங்களை வேறு இடத்துக்கு முடிக்கொட்டுறலாம் அப்படின்னா சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நினைப்பார்கள். இந்த போட்டி, பொறாமை இதெல்லாம் தாண்டி ஜெயித்து வாழ்க்கையில் மனிதனாக வாழ வேண்டுமென்றால் எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் மேச லக்ன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் என்று பார்த்தால், உங்கள் ராசிக்கு மேச ராசி லக்ன அன்பர்களுக்கு கிழக்கே தலை வைத்து படுத்து தூங்கும்போது, உங்கள் வீடு எந்த திசையில் வாசப்படி இருந்தாலும் சரி, கிழக்கே தலை வைத்து நீங்கள் படுத்து தூங்கும்போது மேச ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் அகலும். நல்ல தூக்கம் வரும். கெட்ட கனவுகள்லாம் வராது. நல்ல தூக்கம் வரும். நிம்மதியான உறக்கம். பிரச்சனைகளெல்லாம் காணாமல் ஒவ்வொன்றாக ஓடிவிடும். போட்டி, பொறாமல் செய்வன இந்த கெட்ட சக்திகள் மேசராசி லக்ன அன்பர்களை அண்டாது. உங்கள் வீட்டில் கிழக்கு திசையில் தலை வைத்து இரவு படுத்து உறங்குங்கள். உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். மேற்கு திசையில் இருக்கக்கூடியவர்களிடம், மேற்கு திசையிலேருந்து உங்களுக்கு நண்பர்கள் வந்தாலும் சரி, அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிற்கு அல்லது உங்களுடைய காட்டிற்கு மேற்கு திசையில் இருக்கக்கூடியவர்களிடம் மேசராசி லக்ன நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் விஷயமா, வேலை விஷயமா மேற்கு திசையை நாடும்போது உழைப்பு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கடினமாக தெரியும். இருந்தாலும் அதற்குண்டான பணம் சம்பாதித்து விடலாம். தெற்கு திசையை வேலை விஷயமா, தொழில் விஷயமா மேச ராசி லக்ன நண்பர்கள் நாடும்போது தேவைக்கு மீறி பெரும்பணம் சம்பாதிக்கலாம். ஓரளவு முன்னேற்றம் வரும். நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிற்கு தெற்கு திசையில் வேலை, தொழில் செய்யும் பொழுது வடக்கு, வடகிழக்கு, நேர்கிழக்கு, வடமேற்கு திசைகளில் உங்களுக்கு பெரும்பாலும் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் மேச லக்ன ராசி என்பதற்கு ஜாதக ரீதியாக, ஜோதிட ரீதியாக காட்டுகிறது.
கிழக்கே தலை வைத்து படுத்து உறங்குங்கள். கெட்ட சக்தியிலிருந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து நல்ல மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.